ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். நீங்கள் புதுசாக கார் வாங்க போறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். ஏன்னு கேட்குறீங்களா? அதாவது புதுசாக கார் வாங்க போறதுனாலே டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், ஒரு சில பேர் அதாவது டக்கு யார்கிட்டையும் அறிவுரை கேட்க மாட்டோம், அட்வைஸ் கேட்க மாட்டோம், எதையும் அனலைஸ் பண்ண மாட்டோம். அனலைஸ் பண்ணாமல் டக்குன்னு போய் ஷோரூமில் போய் நின்றுட்டு, அதுவும் ஒரே ஷோரூமில் போயிடுவோம். 4 ஷோரூமில் போய் பார்க்குறதுல இல்லை, அப்படியே போயிட்டு ஒரு ஷோரூமில் போயிட்டு இந்த ஒரு காரை பார்த்தோன்னா டக்குன்னு பிடிச்சோன்னா ரைட் ஓகே எவ்வளோ கார்னு பணத்தை கட்டிட்டு உடனே எடுத்துட்டு வந்துருது. எடுத்துட்டு வந்த பிறகும் ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்படியே யோசிக்கிறது. 2-3 நாள் இல்லை, ஒரு ரெண்டு மாசம் 3 மாசம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அந்த கார் வாங்கிக்கலாமே, இந்த கார் வாங்கிக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சில கைட்லைன்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சுபாகிரி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப காருன்ற ஒரு பொருள் வந்து நாளுக்கு நாள் விலை ஏறக்கூடிய பொருள் இல்லை அப்படிங்கிறது நிறைய வீடியோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதனால வந்து அதை யோசிச்சு நல்ல நிதானமா தான் வாங்கணும். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அதாவது நீங்க வந்து ஃபேமிலியில எத்தனை பேர் அப்படின்னு பாத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து 5 சீட்டர் கரெக்டா இருக்குமா இல்ல 7 சீட்டர் கரெக்டா இருக்குமா, அதாவது சீட்டிங் கெப்பாசிட்டி அதை நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. அதாவது 4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க 5 சீட்டர் போறது பெஸ்ட். இல்ல 7-8 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க 7 சீட்டர் போறது பெஸ்டா இருக்கும். சீட்டிங் கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. செகண்ட் ஒன் வந்து நீங்க வந்து ஃபியூல்னா நீங்க பெட்ரோலா, டீசலா, இல்ல எலக்ட்ரிக்கா, எது உங்களுக்கு செட் ஆகும் அதை வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெட்ரோல் யாருக்கு செட் ஆகும்னா, நீங்க வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டீங்க, அக்கேஷனலா எப்பயா ஒரு வாட்டி தான் போவேன், இல்லைன்னா ரொம்ப போக மாட்டேன், டெய்லி 50 கிலோமீட்டர் தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவேன் அப்படின்ட்டு மாசத்துக்கு 1500 டு 2000-3000 கிலோமீட்டருக்குள்ள தான் நீங்க ரன் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சா நீங்க பெட்ரோல் போகலாம் பெர்சனல் வெஹிக்கிளுக்கு. டீசல் யாருக்கு செட் ஆகும்னா, அதாவது பெர்சனலா யூஸ் பண்ணாலுமே அவங்க வந்து டெய்லி 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் மேல போவாங்க வருவாங்க, கண்டினியூ கார் டெய்லி யூசேஜுக்கு இருக்கும் அப்படின்றவங்க டீசல் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டீசல் வந்து மேக்ஸிமம் ஹையர் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து எலக்ட்ரிக் கார் வந்து யாருக்கு செட் ஆகும், உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு அதுவும் அனலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா டெய்லி எவ்வளோ கிலோமீட்டர் போவீங்க வருவீங்க. ஏன்னா லாங்குக்கு அது எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. ஏன்னா 300 கிலோமீட்டருக்கு மேலே. ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் பவர் சப்ளை ஸ்டேஷன் வந்து ஜாஸ்தி இடத்துல இன்னும் ப்ரொவைட் பண்ணலை. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறதுக்கு எப்படி எனக்கு தெரிஞ்சு 1 2 3 4 இயர்ஸ் ஆயிரும். அதையும் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் சிட்டிக்குள்ளேயே மட்டும்தான் போவீங்க வருவீங்க, டெய்லி ஆஃபீஸ் யூஸ் அப்படின்ட்டா எலக்ட்ரிக் கார் உங்களுக்கு சூட் ஆகும். அப்புறம் அது இப்போல்லாம் கேஸ் வண்டி இருக்கு. கேஸ் வந்து ஹையர், அதாவது நீங்கள் வந்து வாடகை கூட போக போகிறீங்க அப்படின்னா பெட்ரோல் ப்ளஸ் கேஸாகவும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சீட்டிங் கெப்பாசிட்டி, ஃபியூல் பற்றி பேசாச்சு. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணி தாங்க கன்சிடர் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ஹில் ஸ்டேஷனோ அந்த மாதிரி இருக்கிற ரோட்ஸ் அப் அண்ட் டவுன் இது, அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் டைமிங் கீப்அப் பண்ணுற ஆளு அப்படின்னு நினச்சிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் 3 சிலிண்டரா 4 சிலிண்டர் இன்ஜினா அப்படின்ட்டு அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். நாலாவதா வந்து நீங்கள் வந்து சேஃப்டி வந்து என்னன்னா, அதாவது இப்போதைக்கு சேஃப்டி எல்லாருக்குமே கம்பல்சரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, சடனாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுனாலும் அந்த சேஃப்டிக்கான அந்த ஏர்பேக் உங்களை வந்து காப்பாற்றும். ஆனால் அந்த ஏர்பேக் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டிரைவிங் பண்ணும்போது சீட் பெல்ட் வியர் பண்ணி ஆகணும். நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் வந்துட்டு ஏர்பேக் ஒர்க் ஆகலைன்னா அது உங்கள் மேலே தான் மிஸ்டேக். அதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து நீங்கள் சேஃப்டி ப்ரியாரிட்டி தான், ஆனால் இருந்தாலுமே உங்கள் டிரைவிங்கில் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் யாருமே அந்த ஏர்பேக் ஏர்பேக்லாம் இல்லையே இல்லை. நாங்கள் சின்ன பையனில் இருக்கும்போது டிரைவராக இருக்கும்போது டிரைவிங் கரெக்டாக பண்ண தெரிஞ்சாலே மேக்ஸிமம் நம்ம அந்த சேஃப்டி ரூல்ஸை மதிக்க தெரிஞ்சாலே மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்டை தவிக்கலாம். அது இப்போ சேஃப்டியும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் கன்சிடர் பண்ணிக்கங்க உங்களுக்கு தேவைன்னு இருக்கிறப்ப. அடுத்ததாக வந்து சன்ரூப்ன்றது வந்து உங்களுக்கு தேவையா அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணிக்கங்க. ஏன்னா அது எல்லாமே இது எல்லாமே சன்ரூப் இது எல்லாமே என்ன ஆகும்னா உங்கள் பட்ஜெட் வந்து கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும். அதனால சன்ரூப் யாருக்கு தேவையாகும்னா, அதாவது உங்கள் வீட்டில் வந்து சின்ன குழந்தைய சுட்டி குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக சன்ரூப் போகலாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, அதாவது வெளியே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஆசையாக இருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நம்ம மாதிரி அடல்ட் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டோம். ஏன்னா என்னன்னு சொல்றீங்களா, நம்ம வந்து எந்திரிச்சு நின்னாலே 4 பேர் பார்த்தானா அதாவது சையா ஃபீல் ஆகும். என்ன பொறுத்தளவுங்க நான் அப்படி சையா ஃபீல் ஆவேன். யாரோ பார்த்து என்னடா சின்ன பாத்திரமா அப்படின்னு நினைப்பாங்கட்டு அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. நம்ம அடல்ட்டுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா, நம்ம ஹில் ஸ்டேஷன்லயோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸா லாங்கா பசங்களோட போகும்போது அப்போ வேணா யூஸ் ஆகலாம். யூஸ் ஆகினா மட்டும் அதை சன்ரூஃப் வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. ஏன்னா பட்ஜெட்ல கொஞ்சம் கம்மியாகும். இப்போ பட்ஜெட்டில் இது எல்லாத்தையும் பேசியாச்சுங்க. அடுத்து வந்து மெயின் வந்து பட்ஜெட்னு சொல்கிறேன் பாருங்க. அந்த பட்ஜெட்டை விட்டேன், மெயினாகவே ஃபர்ஸ்ட்டாக வர்றது பட்ஜெட்டாக தான் இருக்கும். அதை நான் வந்து 6ஆக கொண்டு வந்துட்டேன். பட்ஜெட் ஏன் பட்ஜெட்டாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு விஷயம் வந்து நீங்கள் 7 சீட்டராகவும் மைண்டில் யோசிச்சிருக்கலாம், 5 சீட்டராக யோசிச்சிருக்கலாம், இல்லை ஆடி கார் BMW கூட யோசிச்சு வச்சிருக்கலாம், எல்லாமே ஆசைப்படலாம். ஆனால் கையில் எவ்வளோ பணம் இருக்கு, அகப்பை என்னமோ சொல்லுவாங்க இல்லை, அதுல இருந்தால் தான் வெளியே வரும்ட்டு. அது மாதிரி நம்ம பாக்கெட்டில் இருந்தால் மட்டும்தான் அங்கே போய் ஷோரூமுக்கே போய் வாங்கவே முடியும்.
இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை, இஎம்ஐலையும் வாங்குறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு. ஒரு 1,00,000 கொடுத்தாலுமே அந்த பைக் இது மாதிரி கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த மாதிரி கட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சுங்க. இஎம்ஐ பற்றிலாம் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதே லிங்க்ல உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் சொல்றேன்னா, நீங்க கையில பணத்தை பட்ஜெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு 7 சீட்டரா, இல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா, இல்ல ஃபியூல் ஓரியன்டா, இல்ல சேஃப்டி ஓரியன்டா, இல்ல 7 சீட்டரா, சன்ரூஃப் வேணுமா வேணாமா எல்லாத்தையும் டிசைட் பண்றது உங்க பட்ஜெட் மட்டும் தான். அதை ஃபர்ஸ்டா எழுதிக்கிங்க. இப்போ நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே நீங்க நீட்டா எழுதி வச்சுட்டு எது எது செட் ஆகும் அப்படின்னு டிக் பண்ணிட்டே வாங்க ஒவ்வொரு பாயிண்டா. அதுக்கடுத்து டிசைட் பண்ணிட்டு நீங்க கார் ஷோரூமுக்கு போயிட்டு, ஒரு கார் ஷோரூம் மட்டும் போகாதீங்க, எல்லா கார் ஷோரூமையும் போயிட்டு அனலைஸ் பண்ணுங்க. எந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கு, இது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா, பர்சனல் யூஸ் வருதா, இது நம்ம ஹையர் அதாவது வாடகை விட போறதா, இது செட் ஆகுமா அப்படின்ட்டு நீங்க அனலைஸ் பண்ணிக்கங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்டா, நான் ஒரு வெஹிக்கிள் நான் 2017 ரெனால்டு குவிட் வண்டி வாங்கிட்டேன். எப்படி வாங்கினேன்னா, அப்போதைக்கு நான் டிரைவிங்ல கொஞ்சம் 2008 டிரைவிங் லைசன்ஸ் போட்டேன். ஆனால் அதுக்கடுத்து நான் வண்டி ஓட்டுறதே இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கார் இருக்கும், அவங்க நம்மளை ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறதுலாம் வச்சிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து அந்த மைண்ட் செட்டே வரல. ஆனால் மங்களூர் இருக்கும்போது ரெயின்ஃபால் கண்டினியூ வந்துட்டு இருக்கும் மான்சூன் பீரியட்ல. அந்த டயத்தில் வந்து நாங்கள் வெளியே போகிறதுக்கு பைக்கில் போகிறது கஷ்டமாக இருந்துச்சு. அதில் வந்து கார் வேணுன்ற பட்சத்தில் நான் ரெனால்டு குவிட்டை போய் சின்ன வண்டியாக எடுப்போம் அப்படின்ட்டு பயத்தில் போய் எடுத்தது தான். இப்போ என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு டிரைவிங் எல்லாம் நல்லா பழகிட்டு இப்போ வந்து வேற மைண்ட் செட் மாதிரி வேற வெஹிக்கிள் வாங்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால எனக்கு எவ்வளவு லாஸ் இருக்குன்னா ஏற்கனவே இன்னொரு வீடியோல காட்டிருக்கேன், அதே லிங்க்ல உங்களுக்கு கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. இந்த தப்பை வந்து நீங்க செய்யக்கூடாதுன்றதுக்காக இந்த கைட்லைன், எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கைட்லைன் வந்து நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலமா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோட 2017 ரெனால்டு குவிட் 2017 மாடல் வெஹிக்கிள் என்னென்ன அட்வான்டேஜ் கொடுக்குது, டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்குது, அதை வந்து பெரிய வீடியோவா, கொஞ்சம் நல்ல வீடியோவா, தெளிவா உங்களுக்கு வந்து மேக் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ அதை பத்தி சொன்னோம்னா ரொம்ப பெருசா லென்த்தா போயிற வீடியோ, அது உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால அடுத்த வீடியோல என்னோட ரெனால்டு குவிட் 2017 வெஹிக்கிள் எவ்வளவு பெஸ்டா இருந்துச்சு, நான் சூஸ் பண்ணி இப்ப வருத்தப்படுறேன் பாருங்க. நீங்க வருத்தப்படுறதுன்னா அது எதனால, எதுக்கு, என்ன இருந்து தெளிவா இன்னொரு வீடியோல சொல்றேன். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை, அதுவரை உங்களிடம் விளைவுறது உங்கள் சுபாகிரி சேனல் கிருஷ்ணமூர்த்தி. நீங்க நம்ம சுபாகிரி சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய், see you. எல்லாரும் நல்லா இருக்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.